நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இன்று 12/7/2015 ஆணி 27 ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதியானது காலை 9:58 வரை, பின்பு துவாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரமானது பகல் 2:51 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் குருவும் 3இல் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷப ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். குறிப்பாக கோபத்தை குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன செலவுகளை சமாளித்து விட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசினியர்களே, 2ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறையக்கூடிய அமைப்பும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சாதகமாக இருக்கும். சிம்ம ராசினியர்களே, 10இல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறும். அரசு வழியில் கூட எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் எளிதில் நடைபெற்று ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகள் எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். தொழில் ரீதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல் கூட எளிதில் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடி மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதனும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும் என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற பிரச்சனைகளால் மன அமைதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். திடீர் தனவரவால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் எளிதில் குறையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்வை செய்வது, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து சாதகங்களும் ஏற்றங்களும் எளிதில் ஏற்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகளால் கூட பூரிப்பு ஏற்படும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது, பாக்கியஸ்தானமான 9இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்பட்டு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனும் 6இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிலும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த கால அலைச்சல்கள் எல்லாம் முழுமையாக குறைந்து ஏற்றமும் அனுகூலங்களும் ஏற்படும். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்றால் மன வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. இந்த அமைப்புக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் மிக மிக முக்கிய காரணம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 7ஆம் வீடானது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதி பலகீனமாக இருப்பது நல்லதல்ல. பொதுவாக 7க்கு அதிபதி 6, 8, 12 மறைவது நல்லதல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சனி, ராகு போன்ற பாவகர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப கெடுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மட்டும் இல்லாமல் 2ஆம் வீடையும் பார்க்கணும். 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். அதனால் 2, 7 சனி ராகு இருப்பது நல்லதல்ல. அதுபோல ராசிக்கு 2, 7 சனி ராகு இருப்பது கூட அவ்வளோ சாதகமற்ற அமைப்பாகும். பொதுவாக ராசிக்கு 2, 7லையும் லக்னத்துக்கு 2, 7லையும் சனி, ராகு, கேது போன்ற பாவிகள் இருப்பது கெடுதி. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை என்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ஜாதகத்தில் 2, 7க்கு அதிபதி ஆன கிரகங்கள் வக்கரம் பெறுவது நல்லதல்ல. 2, 7க்கு அதிபதி வக்கரம் பெற்றிருந்தால் அவங்க வாழ்க்கை என்பது ரொம்ப சோதனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2, 7க்கு அதிபதிகள் வக்கரம் பெற்று அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடைபெற்றால் மன வாழ்க்கையே நிம்மதியில்லாத நிலையை ஏற்படுத்துது. நேயர்களே, இதுவரை இன்றைய பஞ்சாங்க குறிப்பு, ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்களை கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.